இப்போது நாம் தமிழர் சொல்லிடுறேன், கடந்த முறை வாங்கிய 8.11 அதை தொட்டாலே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. அதை தொடுவாரனே தெரியாது இந்த முறை, சரிங்களா? ஸோ அவர் எந்த பாதிப்பு ஏற்படுத்த போகிறாரு நம்ம தேர்தலுக்கு பிந்தி நம்ம பேசுவோம், சரிங்களா? இல்லை, சீமானோட இது நீங்கள் சொல்கிறீங்க அந்தளவுக்கு தமிழக மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் அவர் அந்த கூட்டம் போட்டு வேட்பாளர்களை அறிவித்து அவர் அந்த தேர்தல் அந்த அறிக்கைகள்லாம் அறிவித்த பின்பாகமும் அதை தொடமாட்டார், நீங்கள் அப்படின்னு நம்புறீங்களா? அந்த தேர்தல் அறிக்கைலாம் தனி டிபேட்டாக வச்சிங்கன்னா நான் பேச தயார். யாராவது நம்புவானுங்க? தமிழ்நாட்டுக்கு கீழே ஓடுகிற ரயில்கள் அது தமிழ்நாடு அரசு கீழே கொண்டு வருவோம். அப்புறம் பெண்களுக்கான தொகுதியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம், சட்டமன்ற தொகுதியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். 6 சட்டமன்ற தொகுதி தேர்ந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பதை நாங்கள் பிரித்து 3 ஆக்குவோம். இதெல்லாம் இவர்கள் கொண்டு வர முடியுமா? படம் போட்டு காமிச்சார்ல முதல்ல, இதெல்லாம் யார் 3 மணி நேரம் படம் போட்டு காமிச்சார். இதெல்லாம் யார் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், யார் அரசாங்க வேலையாக்க போறேன் அப்படிங்கலாம் சொல்றாருல. இதெல்லாம் யார் அறிவிக்கணும்? மத்திய அரசு கொண்டு வரணும் சட்டம். உச்சநீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் நிறுவுவோம். எப்படி நீங்களே போட்டுப்பீங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்பாயின்ட் பண்ணுவீங்களா? இதை நம்புகிற மாதிரி இருக்கணுங்க உங்கள் ஸ்கீம்ஸை, உங்கள் திட்டங்களை. அதாவது அதான் சொன்னேன், கடந்த முறை தொட்ட வாக்கு சதவீதத்தை அவர் தொட்டு விட்டாலும் மிகப்பெரிய வெற்றி. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். GT Holidays, South India's #1 travel brand.